Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் 5 மார்க்ஸ் இன் ஈச் சாப்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோஸில் வந்து ஹவு டு ஸ்கோர் அபவ் 85+ அபவ் அண்ட் கிராக் யூர் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் எந்தெந்த சாப்டரில் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் ஸோ கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து இதுலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எக்ஸசைஸ் தான் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்மளோட சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இதை பொறுத்த வரையும் நம்மளோட இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் எந்தெந்த எக்ஸசைஸ்லேருந்து வரும்னா ஸோ 1.4 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 1.5 1.6 அண்ட் 1.7. ஸோ இந்த 4 எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து 5 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிராமர்ஸ் ரூலு, காஸியன் எலிமினேஷன் மெத்தடு அண்ட் சால்வ் பை ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அது எல்லாமே வந்து நீங்கள் 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் மெயினாக 5 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளிங் ஃபுல்லாக கவர் பண்ணால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சாப்டர் வந்து 5th சாப்டர். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் வந்து 5.5. ஸோ 5.5 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் 5.5ல் இருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 5.2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் 5.1 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் வந்து நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்க சாப்டர் வந்து சாப்டர் 6. சாப்டர் 6 வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து 2 5 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ப்ரூவ் பை வெக்டார் மெத்தடில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படி வர 4-5 மெத்தடு. ஸோ அண்ட் அது இல்லாமல் இன்னொரு 5 மார்க்கும் வந்து இந்த சாப்டரில் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் இந்த சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் மெயினாக இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் வந்து 6.1ல் இருக்க அந்த வெக்டார் மெத்தடு அண்ட் 6.7 வந்து உங்களுக்கு ஃபைண்ட் த பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ அது வந்து மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் 5 மார்க்ஸ்க்கு இந்த 2 எக்ஸசைஸும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து 7th சாப்டர். ஸோ 7th சாப்டரை பொறுத்த வரையும் நீங்கள் 7.1 7.2 அண்ட் 7.8. ஸோ இந்த 3 எக்ஸசைஸும் வந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ்க்கு நல்லா பாருங்கள். ஏன்னா 7.8ல் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த 3 எக்ஸசைஸும் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து கேட்குற 2 5 மார்க்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த 3 எக்ஸசைஸும் நீங்கள் வித் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சாப்டர் வந்து சாப்டர் 9. சாப்டர் 9 பொறுத்த வரையும் 9.8 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்காக ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து வித் எக்ஸாம்பிள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சாப்டர் வந்து சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் இருக்க இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் வந்து 10.8. ஸோ இதுவும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 4th சாப்டரை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து இதில் இருக்க இந்த கிராஃபு அப்புறம் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான எல்லா 5 மார்க்ஸும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி 11th அண்ட் 12th சாப்டர்லேயும் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கம்மி தான். ஸோ அதில் 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு செலக்டடாக தான் இருக்கும். வித் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சாப்டர்லேயும் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி 12th சாப்டர்லேயும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் பார்க்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக இதில் இருக்க 5 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸ் வந்து கம்மி தான். ஸோ அதனால் இதில் 5 மார்க்ஸும் வந்து செலக்டடாக தான் இருக்கும். அதை வித் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் 2nd சாப்டரும் 3rd சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2nd சாப்டரில் வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் வந்து எக்ஸசைஸ் 2.4லேருந்து 2.7 வரையும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஸோ 2nd சாப்டர் 3rd சாப்டர் வந்து 2 மார்க்ஸ்க்கு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 5 மார்க்ஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு 2.4லேருந்து 2.7 வரையும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் தான் கவர் ஆகும். அண்ட் 3rd சாப்டரை பொறுத்த வரையும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.1
3.3, 3.4 அண்ட் 3.5. ஸோ இந்த 4 எக்ஸசைஸும் வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் வந்து இதுலேருந்து உங்களுக்கு வர சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஷுவராக நீங்கள் 5 மார்க்ஸில் 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஆர் சாய்ஸஸில் தான் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஆகுது நீங்கள் எனி 7 சாப்டர் பார்த்துட்டிங்கன்னா 6 2 மார்க்ஸ் அண்ட் 6 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரியில் தான் உங்களுக்கு வந்து லேக் ஆகும். அண்ட் கம்பல்சரி வந்து மோஸ்ட்டாக செகண்ட் சாப்டர்லேருந்து 2 வருஷமாக கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 7th 9th 10th இந்த 7 சாப்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வர ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுதிடலாம். அண்ட் கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து இதுலேருந்து கவர் ஆக சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர் வந்து நீங்கள் இதுலேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஈஸியான சாப்டர் தான். ஸோ அதுவும் வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஆனால் 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆர் சாய்ஸஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஆர் சாய்ஸஸில் கொடுக்கும்போது நான் ஈஸியான 5 சாப்டர்ஸ் வந்து எது சொல்லியிருக்கேன்னா லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 6th சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். 11th அண்ட் 12th சாப்டரும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. 6th சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. 11th அண்ட் 12th சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் 4th சாப்டரும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 4th சாப்டர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 5th சாப்டர் ஏதாவது ஒரு சாப்டர் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த சாப்டரை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் ப்ரொவைடட் அதர் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸும் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இந்த செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் வந்து மோஸ்ட்டாக 5 மார்க்ஸ் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸை வந்து கண்டிப்பாக 5 மார்க்குக்கு நல்லா பார்த்துக்கோங்க வித் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஷுவராக எந்த பயமும் இல்லாமல் 5 மார்க்ஸை அட்டன் பண்ணுற தைரியம் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிளை நல்லா தரோவாக நல்லா போட்டு பாருங்கள். எல்லா 5 மார்க்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் பெஸ்ட்